அதை விட விடுங்க, ஒரு நாட்டில் இஸ்லாமிய நாடு இருக்குது, இஸ்லாமிய நாடை விடுங்க, வேறு எந்த ஒரு நாடாக இருக்கட்டுமே, அந்த நாட்டினுடைய ரகசியத்தை காட்டி கொடுக்குறது தான் அந்த நாட்டில் பெரிய குற்றம். எந்த நாடாக இருந்தாலும் சரி, கொள்ளை செய்கிறத விட ஒரு நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உள்ள ரகசியத்தெல்லாம் காட்டி கொண்டே ஒருத்தன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தான்னு வைங்க, அவன் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் இந்திய அரசாங்கம் அதை என்ன செய்ய சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. தேச துரோகிகள், ஏன்னா அவன் எதிரி கொடுக்குற அந்த தகவலினால் நாட்டை அவன் அழிச்சிருவான். சில தகவல்கள்னால என்ன செய்வான், நாட்டுக்கு தாக்குதல் நடத்தி அவன் கை ஓங்கிடும். ஒட்டுமொத்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு துணை போயிருக்கான்னு சொல்லி கடும் குற்றமாக எடுத்துக்கொள்வோம். எல்லா நாடுகளிலுமே நாட்டுக்கு எதிராக நாட்டின் ரகசியங்களை எதிரிக்கு காட்டி கொடுக்குற ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்படி இருக்கிற நேரத்தில் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் வந்து நீங்கள் போங்க, ஒரு பொம்பளை போய்கிட்டு இருப்பா, அவளை வழிமறிச்சு அவள்கிட்ட ஒரு கடிதம் இருக்கு, அதை பறிச்சுக்கிட்டு வாங்கன்னு ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கேருந்து மக்காவுக்கு போகுது. போனால் அது மாதிரி பெரிய சம்பவம் இது 72 கூட்டத்தில் விளக்கியிருக்கிறோம். சாட்டை நமக்கு தேவையானது மட்டும் இப்போ சொல்கிறோம். அப்போ மறிச்சு பார்த்தா கடைசியில் மறுக்குது. கடைசியில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நிர்வாணப்படுத்தி எடுக்கிற மாதிரி வந்துருந்தோன்னே அந்த அம்மா வந்து கடிதத்தை எடுத்து கொடுத்துருச்சு. அந்த கடிதம் என்னன்னு கேட்டால், சஹாபாக்களில் ஒருவராக இருந்த ஹாத்திப் என்கிற ஒரு சஹாபி தான் மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு நியூஸ் அனுப்புகிறார். இவர் யாருன்னா பத்ர் போர்லாம் பங்கெடுத்த சஹாபி, சாதாரண ஆள் கிடையாது. பத்ர் போரில் பங்கெடுத்தவர்களுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பத்ர் போருங்கிறது உயிரை பணைய வைக்கிற மாதிரியான ஒரு யுத்தம். எதிரிகளுடைய பலம் அவ்வளவு, இவங்களுடைய பலம் ஒன்றுமே இல்லை, போனால் தற்கொலை சாவு தான். அப்படி இருந்தும் தைரியமாக இருந்தாங்க. அந்த களத்தில் ஈடுபட்டவர் தான் அந்த கடிதத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை திட்டம் போட்டிருக்கிறாங்க, இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இத்தனாவது எங்கே போகிறாங்க, இத்தனை அந்த மாதிரி செய்திகளாகவே இவர் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடிதத்தை பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உளவுத்துறைலாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க, ஏமாளி கிடையாது, மத குருமாரில் இருக்க மாட்டாங்க. இப்படி போய்த்து பொம்பளை தான் இருக்குங்கிற அளவுக்கு தகவலை திரட்டுற அளவுக்கு நாட்டை காப்பாற்றுறதுக்கு தகுதியான தலைவராக இருந்தாங்க. அதெல்லாம் முதல்ல பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ இழுத்துட்டு வந்தவொடனே அவர் தூக்கிட்டு ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹாத்திப்பை கூட்டிகிட்டு வா, இந்த ஆள் தான் கடிதம் கொடுத்துருக்காரு, ஆளை கூட்டிகிட்டு வந்தவுடனே அவர் கேட்குறாரு, யாரோ என்னப்பா இது யா ஹாத்தி மகாதா, இது என்ன வேலை பார்த்துருக்குற அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எம்மளை கோவப்படக்கூடாது, இந்த முஹாஜிர்கள் நிறைய அபூபக்கர் உமர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் சொத்து பத்தை விட்டு வந்திருக்கிறாங்க மக்காவில். ஆனால் இவங்களுக்கெல்லாம் அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க, ரத்த சம்பந்தம். இவங்களுடைய சொத்து பத்தில் பாதுகாக்கிறதுக்கு, இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் உறவினர்கள் இருக்கிறாங்க. எனக்கு யாருமே அங்கே இல்லை, எனக்கு இங்கே சொத்து பத்தெல்லாம் இருக்குது. நான் சில ஆட்களுக்கு அப்படி தகவலை கொடுத்தேன்னா என் சொத்தை பாதுகாப்பாங்க. அதுக்காக வேண்டி நான் சில ஒரு வேலையை சுயநலத்துக்காக வேண்டி என்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சேனே தவிர காட்டி கொடுக்கணுக்கு நான் செய்யவில்லை. சும்மா சில செய்திகளை சொல்கிற மாதிரி சொன்னால், ஓ நம்ம அவர் சொத்தை நம்ம ஆளுன்னு நினச்சி சொத்தை பாதுகாப்பாங்க இப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன்னொன்னே உமர்லாம் என்ன செய்கிறாங்க, நான் குஃப்ருக்காக செய்யலை, மார்க்கத்தை நிராகரித்து செய்யவில்லை, சும்மா பொய்யா கூட எழுதியிருப்பார், இவர் இல்லாத கூட எழுதி விட்டு பாருன்னு வைங்களேன். அவங்கள்ட்ட ஒரு இணக்கத்தை உண்டாக்கிட்டோமே, ஆனால் நம்ம சொத்தை பாதுகாத்து வச்சுருப்பாங்க, நமக்கு இடத்துல இல்லாமல் இருக்க முடியும் இதை நினச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு வாயினால் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் உமர் என்ன செய்கிறாரு, யார் ரசூலல்லாஹ் தஅனி அல்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக் கழுத்தை வெட்டுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கிறார். இவன் செஞ்ச வேலைக்கு நான் வெட்டணும், கழுத்தை வெட்டணும், பர்மிஷன் கொடுங்கிற அவ்வளோ கோவப்படுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உமர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னல்ல கது ஷஹீத பத்ரன், இவர் பத்ரில் பங்கெடுத்தவர். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன, இவர் பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரு ஆள். ஒமாயுதிரிக்கல் அல்லல்லாஹு ஐயக்கூன கதித்தல அல் அஹ்லி பத்ரின், பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா, யமலு மாஷேத்தும் கது கஃபர்துலக்கும், நீங்கள் என்ன வேண்டாலும் நீங்கள் இப்போ மன்னிச்சிட்டேன்ட்டு அட்வான்ஸ் மன்னிச்சு கொடுத்துட்டான்ல. இவரெல்லாம் அட்வான்ஸ் அல்லாட்ட மன்னிப்பு வாங்கினவர். இவர் செஞ்ச வேலை தப்பாக இருந்தாலும் இவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டதுனால அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், பத்ர் வாசிகளை பார்த்து சொன்னான், யமலு மாஷேத்தும், என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க, உங்களை மன்னிச்சிட்டேன் என்ற அல்லாஹ் வந்து சொன்னானே, அதில் உள்ளவர் அவரை போய் கொண்டு போயாங்கிறாங்க. இது நமக்கு டாபிக் அல்ல. என்ன டாபிக் என்றால், ரசூலுல்லாஹ்வோட இருந்து கொண்டு நாட்டுடைய ரகசியத்தை எல்லாம் கொண்டு கொடுத்து சின்ன விஷயமா இப்படியெல்லாம் செய்ய ஒரு மனசு வந்திருக்கதா இல்லை அவருக்கு. அவர் சொன்ன காரணம் 1000 இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த நலனுக்காகவும் சில முடிவு எடுப்பாங்கன்னு விளங்குதா இல்லையா. சொந்த நலனுக்காகவும் சமுதாய நலனை பாதிக்கக்கூடிய முடிவுகளை ஒரு சகாபாக்கள் எடுத்த பத்ர்னால மன்னிக்கப்பட்டு போச்சு, அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளோ விஷயங்கள் இப்படி சொல்லியிருப்பாங்க, எப்படி நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்? இந்த மாதிரியான தன்மைகளில் இருந்திருக்காங்களா இல்லையா? இது வந்து புகாரியில் நிறைய எடுத்து பார்க்கலாம். இது 3007, 3081, 3983,
4274, 4890, 6939, 6259 இவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குதுங்க. அப்போ இது மாதிரி நிறைய உங்களுக்கு சுருக்கி சொல்லியிருக்கிறோம், நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்களாக யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களுடையும் பிழை வரும், அவங்களிடம் தவறு வரும். அவைகள் எல்லாம் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு சான்றாக எடுத்துக்கொண்டோம். இது போக இன்னொன்று